பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன கையில நேத்து மகளிர் கூட்டத்துக்கு வராம எங்க போன? அதுவா செண்பகம், கொஞ்ச நாளா என்னோட பண்ணைக்குட்டையில் இருக்கிற மீனுங்க சரியாவே தீனி எடுக்க மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணலான்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா விஷயம்? சரி, போன விஷயம் என்னாச்சு? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை செண்பகம், நான் போன நேரம் பார்த்து அவங்க ஊர்லயே இல்லையா. இப்போ என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறதுன்னு திக்கு தெரியாம நிக்கிறேன். என்ன இப்படி சொல்ற? சரி வா, ஒரு எட்டு போய் மீன் குட்டைய பாப்போம், அப்பதான் என்ன நிலவரம்னு தெரியும். இந்தா பாரு செண்பகம், எல்லாம் எப்படி நீந்தாம ஒரே இடத்துல நிக்குதுன்னு. ஆமா, எல்லாம் இப்படி சோர்ந்து போய் இருக்குதே. காலையில கூட 2-3 மீனுங்க செத்து மிதந்தது செண்பகம். அச்சச்சோ, இது ஏதோ நோயோட அறிகுறியா இருக்குமோ? என்ன சொல்ற செண்பகம்? நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு நோய் வந்தாலே எவ்வளோ பாதிப்பு காட்டுது, அது மாதிரி தானே மீனுங்களும். சரி, இது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம ஊர் கூட்டத்துல மீன் வளர்க்கறத பத்தி தான் விவரம் சொல்ல போறாங்களாம். வா போய் கேட்டு பாப்போம். செண்பகம், அப்படி யாரு என்ன விவரங்க சொல்ல போறாங்க? மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பிலோமினால் அவங்க சொல்றத கவனமா கேளு. மீன் வளர்ப்பு இன்று உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி துறையாகும். மக்கள் தொகை அதிகரிப்புடன் புரதச்சத்து நிறைந்த உணவின் தேவை உயர்ந்து வருகிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய மீன் வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் மீன் வளர்ப்பில் நோய்கள் ஏற்படுவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. நோய்கள் காரணமாக மீன்களின் வளர்ச்சி குறைவு, அதிக இறப்பு மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எனவே நோய் மேலாண்மை என்பது வெற்றிகரமான மீன் வளர்ப்பில் மிக முக்கியமான அம்சமாகும். மீன் வளர்ப்பில் நோய்கள் பல காரணங்களால் ஏற்படலாம். அவற்றில் முக்கியமானவை: முதலாவதாக நீரின் தரக்குறைவு. நீரின் தரம் மீன்களின் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரில் கரைந்த ஆக்சிஜன் குறைவு, அம்மோனியா அதிகரிப்பு, pH மாற்றம் போன்றவை மீன்களை பலவீனப்படுத்தி நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. இரண்டாவதாக அதிக அடர்த்தியில் வளர்ப்பு. ஒரே குளத்தில் அதிகளவு மீன்களை வளர்த்தால் அவற்றுக்கு இடமின்றி அழுத்தம் ஏற்படும். இதனால் நோய் பரவும் வாய்ப்பு அதிகரிக்கும். மூன்றாவதாக தரமற்ற தீவனம். சத்து குறைந்த அல்லது பழைய தீவனம் கொடுக்கப்படும் போது மீன்களின் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் ஏற்படுகின்றன. நான்காவதாக தொற்று நோய்கள். பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணி போன்ற நோய் உண்டாக்கும் உயிரிகள் மீன்களில் தொற்றை ஏற்படுத்துகின்றன. மீன்களில் காணப்படும் பொதுவான நோய்களாவன: முதலாவதாக பாக்டீரியல் நோய்கள். பாக்டீரியா மூலம் ஏற்படும் நோய்கள் மீன் வளர்ப்பில் பொதுவாக காணப்படுகின்றன. உடலில் புண்கள், சிவப்பு தழும்புகள், உணவு எடுத்துக்கொள்ளாத நிலை போன்றவை அறிகுறிகளாக இருக்கலாம். இரண்டாவதாக பூஞ்சை நோய்கள். பூஞ்சை நோய்கள் பொதுவாக காயம் ஏற்பட்ட மீன்களில் காணப்படும். உடலில் பருத்தி போன்ற வெள்ளைப்படலம் தோன்றும். மூன்றாவதாக ஒட்டுண்ணி தாக்கம். ஒட்டுண்ணிகள் மீன்களின் தோல் மற்றும் செவில்களில் ஒட்டிக்கொண்டு இரத்தம் மற்றும் சத்துக்களை உறிஞ்சுகின்றன. இதனால் மீன்கள் பலவீனமடைகின்றன. நான்காவதாக வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்கள் சில சமயங்களில் திடீர் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இது மிக விரைவாக பரவக்கூடியது. அடுத்ததாக அவற்றின் நோய் அறிகுறிகள். மீன்களில் நோய் ஏற்பட்டதை அறிய சில முக்கிய அறிகுறிகள் உள்ளன. மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தாமல் மந்தமாக இருப்பது, உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, உடலில் புண்கள் அல்லது சிவப்பு தழும்புகள் காணப்படும், செவில்கள் வெண்மை அல்லது கருமை நிறமாக மாறுதல் மற்றும் நீரின் மேற்பரப்பில் அதிகமாக மிதப்பது. நோய் மேலாண்மை முறைகளாவன: முதலாவதாக நல்ல நீர்த்தரம் பராமரித்தல். நீர்த்தரத்தை சீராக பராமரிப்பது மிக முக்கியம். குளத்தில் கரைந்த ஆக்சிஜன் அளவு போதுமானதாக இருக்க வேண்டும். தேவையான போது நீர் மாற்றம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக தரமான தீவனம் வழங்குதல். சத்தான மற்றும் புதிய தீவனம் வழங்குவது மீன்களின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். மூன்றாவதாக சரியான அடர்த்தியில் வளர்ப்பு.
ஒரே குளத்தில் அதிகமான மீன்களை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சரியான அடர்த்தியில் வளர்ப்பது நோய் பரவலை குறைக்கும். 4வதாக குளம் சுத்தம் மற்றும் பராமரிப்பு. குளத்தை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். அடிக்கடி குளத்தை பரிசோதித்து தேவையான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 5வதாக புதிய மீன்களை தனிமைப்படுத்துதல். புதிய மீன்களை குளத்தில் விடுவதற்கு முன் சில நாட்கள் தனியாக வைத்து பரிசோதிக்க வேண்டும். இது நோய் பரவலை தடுக்கும். 6வதாக இயற்கை நோய் எதிர்ப்பு ஊக்கிகள். சில இயற்கை பொருட்கள் மீன்களின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. உதாரணமாக மூலிகைகள் மற்றும் சில உயிரியல் சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நிலையான மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மையின் முக்கியத்துவம். நோய் மேலாண்மை முறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலம் மீன்களின் உயிர் பிழைப்பு திறனை அதிகரிக்கலாம். வளர்ச்சி மேம்படும், இறப்பு குறையும் மற்றும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும். மேலும் தேவையற்ற மருந்துகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவுகிறது. மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை மிகவும் அவசியமானது. நல்ல நீர்த்தரம், தரமான தீவனம், சரியான பராமரிப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் மூலம் பெரும்பாலான நோய்களை தடுக்க முடியும். நோய்கள் ஏற்படும் முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதே சிறந்த முறையாகும். இதன் மூலம் மீன் வளர்ப்பு தொழிலை நிலையான மற்றும் லாபகரமான முறையில் மேற்கொள்ளலாம். அடுத்த தலைப்பாக மீன்களில் ஏற்படும் பாக்டீரியல் நோய்கள். மீன் வளர்ப்பில் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. அவற்றில் பாக்டீரிய நோய்கள் மிகவும் முக்கியமானவை. நீரின் தரம் குறைதல், அதிக அடர்த்தியில் வளர்ப்பு, உணவு தரம் குறைதல் மற்றும் அழுத்தம் ஆகியவை பாக்டீரியா நோய்கள் ஏற்பட முக்கிய காரணங்களாகும். இந்நோய்கள் மீன்களின் வளர்ச்சியை பாதித்து அதிக இறப்பை ஏற்படுத்தும். முதலாவதாக ஏரோமோனாஸ் நோய். இந்த நோயானது ஏரோமோனாஸ் ஹைட்ரோஃபைலா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன மீன்களில் உடலில் சிவப்பு புண்கள், வால் மற்றும் துடுப்புகள் சேதமடைதல், வயிற்று வீக்கம் மற்றும் உடல் மேல் இரத்த கசிவு. தடுப்பு நடவடிக்கைகளாவன நீரின் தரத்தை பராமரித்தல், நல்ல தரமான உணவு வழங்குதல், நோயுற்ற மீன்களை தனிமைப்படுத்துதல். 2வதாக கோலம்னாரிஸ் நோய். இந்த நோயானது பிளாவோபாக்டீரியம் கோலம்னாரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன மீன்களின் வாய் மற்றும் செவில்களில் வெள்ளை நிற படலம், தோலில் காயங்கள், சுவாச சிரமம் மற்றும் வேகமாக இறப்பு. 3வதாக விப்ரியோசிஸ். இந்த நோய் கடல் மற்றும் உவர்நீர் மீன்களில் காணப்படும். இதற்கு விப்ரியோ பாக்டீரியா இனங்கள் காரணமாகும். இதன் அறிகுறிகளாவன உடலின் புண்கள், கண்கள் வெளித்தள்ளுதல், வயிற்று வீக்கம், உடல் நிறம் மாறுதல். 4வதாக பாக்டீரியல் செவில் நோய். இந்த நோய் பிளாவோபாக்டீரியம் பிரான்கியோஃபைலம் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன செவில் பகுதியில் சேதம், சுவாச சிரமம், மீன் நீரின் மேல் பகுதியில் மிதத்தல். 5வதாக எட்வர்சியல்லாசிஸ். இந்த நோயானது எட்வர்சியல்லா டார்டா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன உடலில் காயங்கள், வயிற்று வீக்கம், உடல் பலவீனம் மற்றும் உள்ளுறுப்பு சேதம். பொதுவான தடுப்பு நடைமுறைகள் நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல், அதிக அடர்த்தியில் மீன் வளர்ப்பதை தவிர்த்தல், தரமான மற்றும் சத்தான உணவு வழங்குதல், நோயுற்ற மீன்களை உடனடியாக பிரித்தல், குளங்களை சுத்தமாக வைத்தல். அடுத்த தலைப்பாக மீன்களில் ஏற்படும் வைரஸ் நோய்கள். மீன் வளர்ப்பில் வைரஸ் நோய்கள் மிகவும் ஆபத்தானவை. இந்நோய்கள் மிக வேகமாக பரவி அதிக அளவு மீன் இறப்பை ஏற்படுத்தக்கூடும். வைரஸ்கள் மீன்களின் நரம்பு அமைப்பு, செவில்கள், தோல் மற்றும் உட்புற உறுப்புகளை தாக்கி வளர்ச்சி குறைவு, உணவு விருப்ப குறைவு மற்றும் அதிக இறப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பாக்டீரியா நோய்களைப் போல வைரஸ் நோய்களுக்கு நேரடி மருந்துகள் இல்லை. எனவே தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உயிர் பாதுகாப்பு மிகவும் அவசியம். முதலாவதாக இன்ஃபெக்ஷியஸ் பான்க்ரியாட்டிக் நெக்ராசிஸ். இந்த நோய் இன்ஃபெக்ஷியஸ் பான்க்ரியாட்டிக் நெக்ராசிஸ் என்ற வைரஸால் ஏற்படுகிறது. இது பெரும்பாலும் சால்மன் மற்றும் ட்ரவுட் போன்ற இளம் மீன்களை பாதிக்கிறது. இதன் அறிகுறிகளாவன உடல் கருமையாக மாறுதல், சுழன்று நீந்துதல், வயிற்று வீக்கம் மற்றும் குஞ்சு மீன்களில் அதிக இறப்பு. தடுப்பு முறைகள்: வைரஸ் இல்லாத சினை மீன்களை பயன்படுத்துதல், பொரிப்பகத்தை சுத்தமாக பராமரித்தல், முட்டைகள் மற்றும் கருவிகளை நன்றாக கிருமி நீக்கம் செய்தல். 2வதாக வைரல் ஹெமரேஜிக் செப்டிசிமியா. இந்த நோயானது வைரல் ஹெமரேஜிக் செப்டிசிமியா என்ற வைரஸால் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன உடலில் இரத்த கசிவு, கண்கள் வெளித்தள்ளுதல், சோர்வு மற்றும் உணவு எடுத்துக்கொள்ளாத நிலை, அதிக இறப்பு. இதன் தடுப்பு முறைகளாவன பாதிக்கப்பட்ட மீன்களை தனிமைப்படுத்துதல், மீன் இடமாற்றத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல். 3வதாக இன்ஃபெக்ஷியஸ் ஹெமட்டோபோயாட்டிக் நெக்ராசிஸ்.
இந்த நோய் இன்ஃபெக்ஷியஸ் ஹெமட்டோபோய்டிக் நெக்ரோசிஸ் என்ற வைரஸால் ஏற்படுகிறது. இது சால்மன் மற்றும் ட்ரவுட் மீன்களை அதிகமாக பாதிக்கிறது. இதன் அறிகுறிகளாவன உடல் கருமையாக மாறுதல், செவில்கள் வெளிரி காணப்படுதல், தவறான நீந்துதல் மற்றும் இளம் மீன்களில் அதிக இறப்பு. 4வதாக கோய் ஹெர்பிஸ் வைரஸ் நோய். இந்த நோய் கார்ப் மற்றும் கோய் கார்ப் மீன்களில் காணப்படுகிறது. இதற்கு காரணமான வைரஸ் கோய் ஹெர்பிஸ் வைரஸ். இதன் அறிகுறிகளாவன செவில்களில் சேதம், தோலில் காயங்கள், அதிக மியூக்கஸ் சுரப்பு மற்றும் திடீர் அதிக இறப்பு. 5வதாக ஸ்பிரிங் வைரமியா ஆஃப் கார்ப். இந்த நோய் கார்ப் மீன்களில் ஏற்படுகிறது. இதற்கு காரணமான வைரஸ் ஸ்பிரிங் வைரமியா ஆஃப் கார்ப் வைரஸ். இதன் அறிகுறிகளாவன தோல் மற்றும் செவில்களில் இரத்த கசிவு, வயிறு வீக்கம் மற்றும் சோர்வு மற்றும் சமநிலை இழப்பு. வைரஸ் நோய்களை தடுக்கும் பொதுவான முறைகள்: நோயில்லாத மீன் குஞ்சுகள் மற்றும் சினை மீன்கள் பயன்படுத்துதல், நீரின் தரத்தை சீராக பராமரித்தல், மீன் வளர்ப்பு தொட்டிகள் மற்றும் கருவிகளை சுத்தமாக வைத்தல், அதிக அடர்த்தியில் மீன் வளர்ப்பதை தவிர்த்தல், உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுதல். 6வதாக திலேப்பியா லேக் வைரஸ். இந்த நோய் திலேப்பியா மீன்களில் காணப்படுகிறது. உலக அளவில் திலேப்பியா வளர்ப்பில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கிய வைரஸ் நோயாகும். இதன் அறிகுறிகளாவன உணவு விருப்பம் குறைதல், சோர்வு மற்றும் மெதுவாக நீந்துதல், தோல் கருமை, கண்களில் வீக்கம், வயிறுகளில் வீக்கம், செவில்களில் சேதம் மற்றும் நிறமாற்றம் மற்றும் அதிக இறப்பு. வைரஸ் நோய்களை தடுக்கும் பொதுவான முறைகள்: நோயில்லாத திலேப்பியா குஞ்சுகளை பயன்படுத்துதல், நீரின் தரத்தை சரியாக பராமரித்தல், தொட்டிகள் மற்றும் உபகரணங்களை சுத்தமாக வைத்தல், அதிக அடர்த்தியில் வளர்ப்பதை தவிர்த்தல், புதிய மீன்களை செய்து பின்னர் சேர்த்தல் மற்றும் உயிர்காப்பு நடைமுறைகளை கடைபிடித்தல். என்ன கயல், மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா. பிலோமினால் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது செண்பகம். மீன் வளர்ப்புல நோய் மேலாண்மை எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெளிவாயிடுச்சு. இனியாச்சும் உன்னோட மீன்களை பராமரிக்கிறதுல கவனமாயிரு, சரியா? கண்டிப்பா செண்பகம். இனி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலோ இதை நான் மறக்க மாட்டேன். சரி சரி, அடுத்த வாரம் மறுபடியும் மகளிர் கூட்டம் நடக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அட ஆமால, இந்த வாட்டி நான் ஆளா வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும், அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும், அந்த கூட்டு முறை வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும், அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும், அந்த கூட்டு முறை வேணும். தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும், அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும். இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும், அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும், அந்த பாங்கும் அறியணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும், அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும், அந்த கூட்டு முறை வேணும். கந்தல் துணிகளும் கஞ்சி கலையமும் காற்றில் பறக்கோணும், நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும்.
கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பறக்கோணும். நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுய கூட்டு முறை வேணும். அதை தீட்டி தர வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போணும். அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும். சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போணும். அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும். அந்த வாழ்த்தும் பலிக்கோணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மாகாளி கிழங்கின் மகத்துவங்களும் சாகுபடி நுட்பங்களும். டெக்காலெப்பிஸ் ஹாமில்டோனி என்பது ஸ்வாலோ ரூட் என்று ஆங்கிலத்திலும், மாகாளி கிழங்கு, மாகாணி கிழங்கு, பெருநன்னாரி என்ற பெயர்களில் தமிழிலும் அழைக்கப்படும். இது அழிந்து வரும் ஒரு மூலிகை தாவர இனமாகும். இந்த கிழங்கு உண்மையில் ஒரு வேராகும். இது மலையில் விளைந்தால் மாகாணி, அதுவே விளைநிலங்களில் விளைந்தால் நன்னாரி என்று பழமொழியே உள்ளது. ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த மூலிகையாகும். மேலும் ஊறுகாய் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இதன் வேர்களிலிருந்து மூலிகை பானம் பழங்குடியினரால் தயாரிக்கப்படுகிறது. பழங்குடியின மக்கள் இந்த வேர்களை வழக்கமாக செரிமானத்திற்காக பயன்படுத்துகின்றனர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த செடி தென்னிந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதும் பரவியுள்ளது. இது பாறைகள் மற்றும் அடர்த்தியான தாவரங்கள் உள்ள இடங்களுக்கு இடையில் வளரும். ஒட்டும் தன்மையுடைய பால், அதாவது லேட்டக்ஸ், இந்த தாவரத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கும். ஒவ்வொரு வேரும் 5 முதல் 10 சென்டிமீட்டர் விட்டத்துடன் 4 முதல் 10 வேர் கொத்துகளாக இருக்கும். ஒரு வயதுடைய செடி 1 முதல் 2 கிலோ வேர்களையும், 2 முதல் 3 ஆண்டு வயதுடைய செடி 15 முதல் 20 கிலோ வேர்களையும் உற்பத்தி செய்யும். கோடை காலங்களில் வேர்கள் பெரும்பாலும் அறுவடை செய்யப்படுகின்றன. மாகாளி கிழங்கு வேர் வகையை சேர்த்தது என்பதால் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. செரிமான கோளாறு தவிர பசியை தூண்டவும், மலச்சிக்கல், வாயு பிரச்சனைகளை போக்கவும், பொதுவான ஆற்றல் ஊக்கி டானிக்காகவும் இதன் வேர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரும ஒவ்வாமைக்கான மருந்தாக மாகாளி கிழங்கு செயல்படுகிறது. சித்த மருத்துவத்தில் மாகாளி பல தைலங்களிலும் லேகியங்களிலும் மனமூட்டும் பொருளாக சேர்க்கப்படுகிறது. இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக இரத்தக்கட்டு, வாதம், காயம், இரத்த சோகை, மஞ்சள் காமாலை ஆகியவற்றுக்கான மருந்துகளுடன் சேர்க்கப்படுகிறது. நீரிழிவு மற்றும் அழற்சி போன்றவற்றை குணப்படுத்தவும், செல் மற்றும் நரம்பு பாதுகாப்பு போன்றவற்றிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. வேர்கள் கொஞ்சம் கசப்பாகவும் பின்னர் இனிப்பாகவும் இருக்கும். டெக்காலெப்பஸின் வேர்கள் வெண்ணிலன், ஐஸ்கிரீம்கள், சாக்லேட்கள், பானங்கள் போன்றவற்றில் வெண்ணிலனுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. டெக்காலெப்பஸின் வேர்களிலிருந்து தயாரிக்கப்படும் பானம் நன்னாரி, சுகந்தபாலா, சரசபரில்லா என்று அழைக்கப்படுகிறது. இதில் டெக்காலெப்பஸின் வேர்களுடன் ஹெமிடமஸ் இண்டிகஸ், அதாவது இந்திய சரசபில்லா வேர்களும் குளிர்ச்சிக்காக கலக்கப்படுகின்றன. இந்த பானம் வெண்ணிலா வாசனை கொண்டது. இது பல கலோரிகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான பானமாகும். மூலிகை தன்மை கொண்ட இந்த பானம் குளிர்ச்சியையும் நல்ல பசியையும் தரும். மேலும் இரத்த சுத்திகரிப்பானாகவும் செயல்படும். எலுமிச்சை சாறு அல்லது தயிரை பயன்படுத்தி சட்னி மற்றும் ஊறுகாயும் மாகாளி வேர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன.
நல்ல மனம் கொண்ட மாகாளி கிழங்கின் வேர்கள் சர்வதேச சந்தையில் பிரபலமாக உள்ள காரணத்தினால் நல்ல விலை கிடைக்கிறது. இதனால் காடுகளில் இதன் வேர் அதிகளவில் சேகரிக்கப்படுவதால் இந்த தாவரம் அழிந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேர்களிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு மற்றும் பானங்களை வணிகமயமாக்குவதற்கு அதிக அளவு மூலப்பொருள் தேவைப்படுகிறது. எனவே பொருளாதார சிறப்பு பெற்ற இந்த தாவரத்தை பாதுகாத்து அதன் சாகுபடியை பெருக்க வேண்டியது அவசியமாகிறது. சரளை மண் நீண்ட தடிமனான வேர்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கிறது. வேரின் நீளம் மற்றும் தடிமன் பெரும்பாலும் சுற்றுச்சூழலை விட மண்ணின் தன்மையை பொறுத்தது. கோடை மாதங்களில் இலை உதிர்வு காணப்படும். அந்த சமயம் அறுவடை செய்ய வேண்டும். இதை விதைகளிலிருந்தும் தண்டு குச்சிகள் மூலமும் பயிர் பெருக்கம் செய்யலாம். வணிக ரீதியாக பயிரிடும் பொழுது விதை மூலம் செய்யப்படுகிறது. வயலில் விதைகளை நேரடியாக விதைப்பது நல்ல பலனை தருவதில்லை. எனவே விதைகளை விதைத்து நாற்றுகளை நாற்றாங்காலில் வளர்த்து நடவு செய்வது சிறந்தது. விதைகளை பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சேகரிக்க வேண்டும். விதைகள் மிக குறைந்த முளைப்பு திறன் கொண்டவை. எனவே புதிய விதைகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். நீர்ப்பாசனங்களுடன் கூடிய வசதியான விதைப்படுகைகள் தயார் செய்ய வேண்டும். ஒரு ஹெக்டேர் பரப்பளவிற்கு சுமார் 7.5 கிலோ விதைகள் போதுமானதாகும். முளைப்பு சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு தொடங்கி 3வது வாரம் வரை நீடிக்கும். 3 மாத வயதுடைய 4 முதல் 6 இலைகளை கொண்ட நாற்றுகள் வயலில் 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். வெப்பமான வறண்ட பருவத்தில் மாதத்திற்கு 2 முறையும் குளிர்காலத்தில் மாதத்திற்கு 1 முறையும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இந்த பயிரை மானாவாரி பயிராகவும் பயிரிடலாம். முதலில் ஆண்டிற்கு 1 முறையும் பின்பு தேவைப்படும் போது களை எடுக்க வேண்டும். வளரும் பருவத்தின் தொடக்கத்தில் மண்ணை 1 முறை நன்கு கொத்திவிட வேண்டும். மாகாளி கிழங்கு ஒரு மரக்கொடி தாவரம் என்பதால் நல்ல வளர்ச்சிக்கு படரும் அமைப்புகள் தேவைப்படுகிறது. கொடிகள் படர்வதற்கு ஏதுவாக 4 முதல் 6 நீண்ட குச்சிகளை நட வேண்டும். அதிக அளவில் பயிரிடும் பொழுது கல் தூண்களை நிறுத்தி அதில் கம்பி வலைகளை சுற்றி கொடியை படரவிடலாம். பரந்த முட்டை வடிவ இலைகளை கொண்ட படரும் தண்டுகள் மேல் நோக்கி ஏறி வளர நுனி அதாவது சைமோஸ் மஞ்சரியை வெளிப்படுத்துகிறது. வெளிர் மஞ்சள் நிற விளிம்புகளுடன் வெள்ளை குடைவடிவ பூக்கள் ஜூன் முதல் ஜூலை மாதங்களில் தோன்றும். கருத்தரித்த பிறகு ஒவ்வொரு பழமும் 2 நுண்ணறைகளாக உருவாகும். விதைகள் மெல்லியதாகவும் முட்டை வடிவமாகவும் தட்டையாகவும் இருக்கும். மண் மற்றும் தட்பவெட்ப நிலைகளை பொறுத்து நடவு செய்த சுமார் 12 முதல் 14 மாதங்களில் வேர்கள் முதிர்ச்சி அடைகின்றன. மறுதாம்பு பயிருக்காக வேர் மற்றும் தண்டின் மையத்தை விட்டு செடியை சுற்றி தோண்டுவதன் மூலம் வேர்களை எளிதாக அறுவடை செய்யலாம். இவ்வாறு மையப்பகுதியில் இல்லாது விடப்படும் ஒரு வேர் செடி வளர்ச்சியை வீரியமாக்குவதால் செடியை 4 முதல் 5 ஆண்டுகள் வரை வைத்து அறுவடை செய்யலாம். ஒரு செடிக்கு 1 முதல் 2 கிலோ புதிய வேர்கள் கிடைக்கும். 1 ஹெக்டேர் நிலத்திற்கு 25,000 செடிகள் தேவைப்படும். எனவே 1 ஹெக்டேரிலிருந்து 25,000 முதல் 40,000 கிலோ புதிய வேர்களை பெறலாம். உலர்ந்த வேர்கள் 7,500 முதல் 15,000 கிலோ வரை கிடைக்கும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை, புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெட்டி வேர் தடுப்பு.
நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு, விதைக்கரணை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு. நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு, நாற்றங்காலில் விதைக்கரணை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு. நீர் பாய்ச்சி களையெடுத்து காலத்தோடு நாற்று விட்டால், சீராக வளரும் வெட்டி வேர்த்தெடுப்பு பாடுபட்டால். களையெடுத்து காலத்தோடு நாற்று விட்டால், சீராக வளரும் வெட்டி வேர்த்தெடுப்பு பாடுபட்டால். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.